வணக்கம். புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் கோடை சிறப்பு பயிற்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த ஆண்டு கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி கல்வி இயக்ககத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் பரதம், கிராமியம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கித்தார், கீபோர்டு, டிரம்ஸ், கையெழுத்து பயிற்சி ஆகிய கலைகளையும் கேரம், செஸ், இறகு பந்து, டேபிள் டென்னிஸ், டேக்வாண்டோ உள்ளிட்ட விளையாட்டுகளையும் கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளார். இந்த சிறப்பு பயிற்சியில் 6 வயது முதல் 16 வயதுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். கோடை வகுப்புகள் வரும் மே 2ஆம் தேதி முதல் வரும் மே 31ஆம் தேதி வரை காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடக்க உள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை புதுச்சேரி ஜவஹர் இல்லம், லாஸ்பேட்டை, கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி, கதிர்காமம் அரசு மேல்நிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி ஆகிய மையங்களில் வரும் 29ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 4 வழி சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் பாரத் மாலா பிரோஜனா திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் 4 வழிச்சாலை அமைக்கப்படுகிறது. இந்த சாலை விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழி சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக நிலம் எடுக்கப்பட்ட பகுதிகளில் மின் கம்பங்கள் அமைத்தல், திட்ட வடிவமைப்பின்படி உயரமாக மண் கொட்டப்பட்டு ஜல்லி கற்கள் நிரப்பப்பட்டு தார்சாலை அமைத்தல், சாலையோரங்களில் கான்கிரீட் தடுப்புகள் அமைத்தல், பாலங்கள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு கிராமங்களில் பழமையான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அன்றாடம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதனால் பாதிக்கப்படும் கிராமங்களான பாக்கூர், கிருமாம்பாக்கம், சேலிமேடு, சார்காசிமேடு உள்ளிட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு இன்று புதியதாக போடப்படும் 4 வழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து அங்கு வந்த முதன்மை செயல் அலுவலர் தீன தயாளன் மற்றும் செயற்பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அதற்கான வரைபடங்களை பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய மேம்பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பிணவரையில் குளிர்சாதன வசதி பழுதால் சடலங்கள் அருகே துர்நாற்றம் வீசும் சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிணவரை உள்ளது. இங்கு விபத்து, கொலை, தற்கொலை உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழக்கும் உடல்களை பிணவரையில் உள்ள குளிரூட்டப்பட்ட அறைகளில் பாதுகாப்பாக வைத்திருந்து காவல்துறை விசாரணை முடிந்த பிறகே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பது வழக்கம். அதன்படி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் 24 சடலங்களை குளிரூட்டப்பட்ட அறைகளில் வைத்து பாதுகாக்க வசதி உள்ளது. இதுபோன்ற சூழலில் தற்பொழுது அடிக்கும் வெயிலில் பிணவரையில் அமைக்கப்பட்ட குளிர்சாதன எந்திரங்கள் திணறுவதால் குளிரூட்டப்படுவது குறைகிறது. இதனால் சடலங்களை பாதுகாக்க முடியாமல் மருத்துவமனை ஊழியர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து சடலங்கள் அழுகுவது, துர்நாற்றம் வீசுவதும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அங்குள்ள 3 குளிர்சாதன எந்திரங்களை சரிபார்க்குமாறு அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு குளிர்சாதன எந்திரங்கள் பழுது பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் நிலைமை சீராகவில்லை. குறிப்பாக புதுச்சேரிக்கு வந்து ஆதரவற்றவர்களாக இறந்து கிடப்போரின் சடலங்களை உறவினர்கள் உரிமை கோருவதற்கு வசதியாக 15 நாட்கள் வரை வைத்திருக்க வேண்டியுள்ளது. தற்பொழுது பிணவரையில் ஆதரவற்றவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு போதுமான குளிர்சாதன வசதி இல்லாததால் இந்த சடலங்கள் அழுகி போய் துர்நாற்றம் வீசுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மருத்துவமனை அதிகாரிகளிடம் கேட்டபோது தற்பொழுது கடும் வெயிலால் பிணவரையில் குளிர்சாதன எந்திரங்கள் திணறுகிறது. மேலும் வெளிப்புற வெப்பமும் பிணவரைகளில் உள்ள குளிரூட்டப்பட்ட அறைகளில் சீதோஷண நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு எந்திரங்களை சர்வீஸ் செய்துள்ளோம். தற்பொழுது ஓரளவு நிலைமை சீராகி உள்ளது. இருப்பினும் வெளிப்புற சீதோஷண நிலை உள்ளே பாதிக்காத வகையில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றார். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சுவாமி தரிசனத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம்
ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் பள்ளிகள் விடுமுறையை தொடர்ந்து குடும்பத்துடன் சுற்றுலா செல்வோர் ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வருகை தந்தனர். முன்னதாக திருநள்ளாரின் புனித தீர்த்தமான நலதீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் சனி பகவானை வழிபட்டனர். மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மேலும் தீபம் ஏற்றும் இடத்திலும் பக்தர்கள் கூட்டம் மிகுதியாக இருந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி முழுவதும் 2வது நாளாக 150 ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை செய்து 39 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கும் மற்றும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் நேற்று முன்தினம் போலீசார் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து 2வது நாளாக நேற்று பல்வேறு பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை சுமார் 2 மணி நேரம் நடந்தது. இந்த சோதனையில் 150 குற்ற பின்னணி உடைய நபர்களை அவர்களது வீட்டில் சென்று ஆய்வு செய்தனர். மேலும் 39 நபர்களை விசாரிப்பதற்காக பிடித்தனர். 2 நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு நபர் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு நபர் மீது பிடியாணை நிறைவேற்றப்பட்டது. 31 நபர்கள் மீது முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டுமென தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் ரூபாய் 75 லட்சம் வரை செலவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தலில் பங்கேற்று அரசியல் கட்சிகள் செலவு செய்ய உச்சவரம்பு இல்லை எனவும் கூறப்பட்டது. புதுச்சேரி தொகுதியில் 7 அரசியல் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 26 பேர் போட்டியிட்டனர். அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு செலவழித்த அளவுக்கு சுயேட்சைகள் யாரும் செலவிடவில்லை. இந்த நிலையில் வேட்பாளர்களின் அனைத்து செலவினங்களையும் தேர்தல் செலவின பிரிவு கண்காணித்து பதிவு செய்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி வரை அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் செலவின கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். சில வேட்பாளர்கள் மட்டுமே கடந்த 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யவில்லை. வரும் ஜூன் 4ஆம் தேதி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதையொட்டி அன்றைய தின முகவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். எனவே அன்றைய தின செலவு கணக்கும் வேட்பாளர்கள் கணக்கில் சேர்க்கப்படும் நிலை உள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் இருந்து 26 நாட்கள் கழித்து முழு தேர்தல் செலவு கணக்கையும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டுமென கூறப்பட்டிருந்தது. எனவே வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் தேர்தல் செலவின கணக்குகளை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டுமென தேர்தல் துறை தற்பொழுது உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த இரும்பை டோல்கேட் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆலவாயன் பெருமாள் மற்றும் அங்கையர் கன்னிக்கு 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு இரும்பை டோல்கேட் அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள திரு ஆலவாயன் திருக்கோவிலில் அனைத்து உயிர்களுக்கும் தந்தையும் தாயாகவும் எல்லா அண்டவெளிக்கு காரணமாகவும் விளங்கி இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அருள் செய்யும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள்மிகு ஆலவாயன் பெருமானுக்கும் தானே தாயும் தந்தையுமாகி எல்லா உயிர்களையும் தன் அருளால் அமுது படைத்த அடியவர் இல்லங்களில் மங்கள நாயகியாக குடிக்கொண்டு எல்லா நலன்களும் செய்தருளும் மகாசக்தி அம்பிகை அருள்மிகு அங்கீர்கனி நாயகிக்கும் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் இன்று காலை 10 மணிக்கு மேல் 12:30 மணிக்குள் சித்தர்கள், தேவர்கள், சிவன் அடியார்கள் மற்றும் பக்தர்களின் படைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு எம்பெருமானின் திருக்கல்யாண பெருவிழாவை தங்கள் இரு கண்களால் கண்டு மகிழ்ந்து எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திரு ஆலவாயன் திருக்கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் துறைமுகத்திலிருந்து லாரிகளில் ஏற்றி செல்லும் நிலக்கரி சாலையில் சிதறியதால் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்து காயமடைந்தனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் தனியார் துறைமுகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு நிலக்கரி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கப்பலில் வரும் நிலக்கரி ரயில் மற்றும் லாரிகள் மூலம் தமிழக பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தினசரி 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் நிலக்கரி ஏற்றி செல்லப்படுகிறது. லாரிகளில் அளவுக்கு அதிகமாக நிலக்கரி ஏற்றி செல்வதால் சாலை நெடுகிலும் நிலக்கரி சிந்தி சிதறி கிடக்கின்றன. இதனால் இவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றனர். இந்நிலையில் சிதறி கிடந்த நிலக்கரியில் நேற்று 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்ததில் பலர் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கைலி பனியனுடன் மூட்டை சுமக்கும் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சராக கமலக்கண்ணன் இருந்து வந்தார். இவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூர் பகுதியில் விளைநிலங்கள் வைத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தனது வயலில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது நெல் மூட்டை இறக்குவதற்கு பணியாளர்கள் குறைவாக இருந்ததால் கொண்டு வந்திருந்த நெல் மூட்டைகளை தானே முன்வந்து டிராக்டரில் இருந்து இறக்கி நெல் கொள்முதல் நிலையத்தில் இறக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் அறுவை சிகிச்சையின் போது உயிரிழந்த வாலிபர் குறித்து விசாரணை நடத்த மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் ஹேமச்சந்திரன். இவர் சென்னையில் உள்ள ஐடியில் பணிபுரிந்து வந்தார். 156 கிலோ உடல் எடையுடன் இருந்த ஹேமச்சந்திரன் உடல் எடை குறைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அப்பொழுது யூடியூபில் உடல் எடையை குறைப்பது குறித்து சென்னை தனியார் மருத்துவமனை டாக்டர் ஒருவர் பேசிய வீடியோவை பார்த்து அவரிடம் சிகிச்சை மேற்கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது உடல் பருமனை குறைக்க ரூபாய் 4 லட்சம் செலவில் அறுவை சிகிச்சையை பம்மலில் உள்ள மருத்துவமனையில் மேற்கொள்ளலாம் என்று டாக்டர் கூறியுள்ளார். அதன்படி கடந்த 23ஆம் தேதி காலையில் அறுவை சிகிச்சை துவங்கிய சில மணி நேரத்தில் ஹேமச்சந்திரன் உயிரிழந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். ஹேமச்சந்திரனுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்த நிலையில் அதற்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்படாததுடன் மயக்க மருந்து செலுத்துவதற்கு முன் மேற்கொள்ளப்படும் பரிசோதனையும் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் டாக்டரின் தவறான சிகிச்சை மற்றும் போதிய வசதி இல்லாத மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ததுதான் காரணம் என பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் ஹேமச்சந்திரன் உயிரிழப்பு குறித்து மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் விசாரணை துவங்கியுள்ளது. அதன்படி 2 இணை இயக்குநர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவ ஊரக நலப்பணிகள் இயக்குநர் இளங்கோ மகேஸ்வரன் கூறுகையில், இச்சம்பவம் குறித்து இணை இயக்குநர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள 14 வகையிலான 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பை கலெக்டர் வெளியிட வேண்டும் என வர்த்தக சபை கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய ரிசர்வ் வங்கி 14 வடிவிலான 10 ரூபாய் நாணயங்கள் செல்லும் என தெரிவித்து அவைகளை வாங்குவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டது. ஆனாலும் நாணயங்களை வாங்க பலரும் தயங்கி வருகின்றனர். இதனால் புதுச்சேரி வணிக பெருமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வாடிக்கையாளர் பலர் 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் வணிகம் பாதிப்பதுடன் வணிகர்கள் பெரும் மன உளைச்சலை அடைகின்ற சூழல் தற்பொழுது புதுச்சேரியில் உருவாகி உள்ளது. இதுபோன்ற சூழல் தமிழகத்தில் உருவான போது அம்மாநில அரசு அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கி உடனடியாக 10 ரூபாய் நாணயங்கள் அனைத்தும் செல்லும் என்றும் அதை வாங்க மறுப்பது குற்றம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டனர். அதனை போன்ற ஒரு பொது அறிவிப்பை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட கலெக்டர்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 30ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி அதிதி ஹோட்டல் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, பாமக மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அம்பலத்தடையார் மடத்து வீதியில் உள்ள அவரது இல்லத்தில்
அன்சாரி குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 4ஆம் ஆண்டு பால்கூட துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 4ஆம் ஆண்டு பால்கூட துவக்க விழா நடைபெற்றது. இதற்காக காலை முதலே கோபூஜை, சண்டி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் முன்னூர் கிராம குளக்கரையில் இருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து அங்காளம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கஞ்சா வழக்கு குற்றவாளிகளின் வீடுகளில் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர சோதனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலமாக கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க மாவட்ட போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இன்று காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் போலீசார் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் வீடுகளில் இரவு நேரத்தில் மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனை செய்தனர். அப்பொழுது குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று வீடுகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்றும் அந்த குற்றவாளிகளின் நடமாட்டத்தை ஆய்வு செய்தனர். மேலும் கஞ்சா உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கஞ்சா குற்றவாளிகளிடம் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய வருடாந்திர உற்சவம் மற்றும் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற அம்மன் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு மற்றும் ராமன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய வருடாந்திர உற்சவம் மற்றும் சம்பஸ்திரா அபிஷேக விழா மற்றும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி சுவாமிக்கு வியாழக்கிழமை கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேகம், ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று கரகம் புறப்பட்டு மாடு வீதி வழியாக ஆலயம் வந்தடைந்தது. இதனை அடுத்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் அம்மன் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற அன்னதான விழாவையும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்த அன்னதான விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஏழை சீட்டு நடத்தி ரூபாய் 1.30 கோடி மோசடி செய்த தம்பதி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் ரத்தினம், இவரது மனைவி முத்தம்மாள். இவர்கள் சஞ்சீவி நகர், புதுப்பாக்கம், ஆலங்குப்பம், துறவை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சேர்த்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இந்த ஏலச்சீட்டில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் மாதந்தோறும் பணம் கட்டி வந்தனர். மொத்தம் ரூபாய் 1.30 கோடிக்கு மேல் பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சீட்டு முடிந்த பிறகும் பலருக்கு பணம் தரப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 60 பேர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். மேலும் நேற்று மாலை ரத்தினம், முத்தம்மாள் ஆகியோரை கைது செய்தனர். இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் இன்று அடைத்தனர். புதுச்சேரியில் 4 நபர்களிடம் ரூபாய் 13 லட்சத்திற்கும் மேலாக மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த ராணி பத்மாவதி என்பவரை மர்ம நபர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி ராணி பத்மாவதி ரூபாய் 6.29 லட்சத்தை முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின்னர் அவர் சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியவில்லை. இது குறித்து மர்ம நபரை தொடர்பு கொண்ட போது எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல் அழகரன் என்பவரும் ரூபாய் 43,000 முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார்.
மேலும் புதுச்சேரியை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். பின்னர் ரவிச்சந்திரனுக்கு ICICI வங்கியின் பங்குகளை வாங்க போலி லிங்கை அனுப்பியுள்ளார். இதை நம்பி ரவிச்சந்திரன் ரூபாய் 6.84 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. புதுச்சேரி பால்ராஜ் என்பவரை குறைந்த வட்டி லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி பால்ராஜ் முன்பணமாக ரூபாய் 55,000 அனுப்பி ஏமாந்தது தெரிய வந்தது. மொத்தம் 4 பேர் ரூபாய் 13.11 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனி புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மாநிலம் அடுத்த மோச்சக்குளம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் உற்சவத்தில் பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மோச்சக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 62ஆம் ஆண்டு சடல் உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் ஐயனார் அப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 5 மணிக்கு பக்தர்கள் பூச்சட்டி எடுத்தல், அலகு குத்துதல், சடல் குத்தி கொள்ளுதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இரவு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் செல்வராஜ் செட்டியார் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி காலை சுவாமிக்கு அனுக்னை புண்ணியஹாசனம், திருமஞ்சனம், முதல் கால ஹோமம், பூர்ணாஹிதி, சாற்றுமுறை, திருப்பள்ளி எழுச்சி கோபூஜை ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் நடைபெற்று கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவ விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை போற்றி பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் கரும்பு, வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் வருகிற 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜாகிர் ஹுசேன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த நவம்பர் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை கரும்பு மற்றும் வாழை பயிர் நடவு செய்துள்ள புதுவை விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள உதவியகத்தில் வேளாண் அதிகாரியிடம் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்து பொது சேவை மையம் மூலம் கரும்பு மற்றும் வாழை பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்வதை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயிர் காப்பீடு செய்வதற்கு ஏப்ரல் 30ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.